எங்கள் மாமியாரே எனக்கு வந்து பிறந்திருக்கா, அதெல்லாம் பிறக்க மாட்டான். மனுஷ பிறவி தான் கடைசி பிறவி, மனித பிறவி தான் கடைசி பிறவி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இது மாணிக்க வாசகர். மனுஷ பிறப்பு தான் கடைசி பிறப்பு. மலை மேலே நிற்கிற மாதிரி ஒன்றா நல்லவனா பக்தராக இருந்தால் மேலே போயிடுவோம், இல்லைன்னா மறுபடியும் அதில் பாதாளத்துக்கு வருவோம். புல்லா பிறப்புமோ பூண்டா பிறப்புமோ நாயா பிறப்புமோ நரியா பிறப்புமோ தெரியாது. அப்போ இந்த மானுட பிறவிக்கு என்ன? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த செஞ்சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. கோவிலுக்கு சென்று ஆத்மா லவிக்கிற மாதிரி உணர்வுகளெல்லாம் ஒன்றி போக வேறு நினைவே இல்லாமல் கண்ணால் இறைவனை பார்த்து காதால் அவன் நாமத்தை கேட்டு மூக்கால் அந்த வாசனையை நுகர்ந்து அவனுடைய நாமங்களை வாயினால் சொல்லி உடம்பால் நமஸ்கரித்து யார் ஒருவன் வணங்குகிறானோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மானுட பிறவி பயனுள்ள பிறவி.